ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வந்து மொரோக்கோவுடைய கேபிட்டலான ரபாட்டை தான் விசிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரபாட்டில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம விசிட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நான் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன விளாக். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. This place named Cornet. Cornet Palace. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அபவுட் மொரோக்கோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இவங்க தான், மிஸ் ஹாஜர். ஹி இஸ் வெரி ஃபேமஸ் இன் மொரோக்கோ ஆல்சோ. ஆக்சுவலி இப்போ நான் மெக்னஸில் இருக்கேன். மெக்னஸில் இருந்து ரபாட்டுக்கு இப்படி பார்த்தாலும் 2 hours ட்ராவல். ஸோ நம்ம 2 hours ட்ராவல் பண்ணி தான் அந்த பிளேஸை போய் பார்க்க போகிறோம். அங்கே மேக்ஸிமம் கேபிட்டல்ன்றதுனால எல்லா பிளேஸுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசிட் பண்ண தான் தெரியும், பண்ணுறோம். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம மேக்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதில் இங்கே ஒரு நல்ல வியூ ஒன்று பார்த்தேன். இதுதான் வந்து மேக்னஸ் சிட்டியோடைய மெட்டினான்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓல்ட் சிட்டியே பார்க்கலாம். அந்த வியூ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்னஸில் மெட்டினா. ஓகே, ஆக்சுவலி இங்கே காஃபி ஷாப் பார்த்தீங்கல்ல, அங்கே தான் போக போகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன், இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காஃபி ஷாப்புக்கு போகிற வியூவை பாருங்கள். இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஹலோ, இப்போ நம்ம காஃபி ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். இந்த காஃபி ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா பெல்லா சிட்டா. ஆக்சுவலி இந்த வியூ தான் இங்கே மேக்ஸிமம் நீங்கள் க்ரீன் தான் பார்க்க முடியும். அதுதான் இங்கே பிளேஸ்மெண்ட்டே நல்லாவே இருக்குது. இங்கேருந்து ஏன் நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் தான் அந்த ஓல்ட் சிட்டி. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீ பார்த்தீங்கன்னா மொரோக்கோன் டீ. இது வந்து மின்ட் ஆடட். இதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இதை வந்து இதுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது. அது எனக்கு வரலை. ஸோ இவங்கள வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, You make it first here and you make it inside, and after அவ்வளோதான். இது மென்ட்டு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. காலையில் இந்த மாதிரி மென்ட் எடுக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஓகே, லெட்ஸ் சீ. டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு 2 hours ஜேர்னி. அப்படியே கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் தூங்கி பார்ப்போம். தூங்கிட்டு ஃப்ரீயாக போய் ஃப்ரெஷ்ஷாக அங்கே ஏஞ்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிற பிளேஸ் வந்து பீச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா பீச்சு தான் என்ட்ரன்ஸு. மேபி போய் ரீச் ஆனதும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே,
இதுதான் ரபாட்டில் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு முகமது 6 டவர். இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ஸ்பெயின் ஆர்கிடெக்சர் ரஃபேல் டி அவரும் மொரோக்கோன் ஆர்கிடெக்சரான சேர்ந்த ஹகீம் பெஞ்சோலன் அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த 2 குரூப் ஆஃப் கம்பெனி சேர்ந்து தான் இந்த ஆர்கிடெக்சரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023 இது முடியும்னு சொல்லி பட் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. ஆல்மோஸ்ட் டவர் முடிஞ்சிட்டாலும் சரௌண்டிங் பிளேஸ்லாம் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் விசிட்டேஷன் கொடுக்கல. பட் மேபி இந்த இயர் மேபி நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டில் முடிஞ்சிடும். பட் இந்த டவரோட மெஷர்மெண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 250 மீட்டர்ஸ் ஹைட்டு. இதுதான் செகண்ட் டாலஸ்ட்டு டவர் இன் ஆப்ரிக்கா கண்ட்ரி. ஹோல் ஆப்ரிக்கா கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டாலஸ்ட்டு கண்ட்ரி. இந்த டவரோட வியூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வியூவிலேருந்து நீங்கள் இதை பார்க்க முடியும். நீங்கள் சரௌண்டிங்கில் எந்த 50 கிலோமீட்டர்ஸ் வியூ இருந்தாலும் இந்த டவரை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு இருக்காங்க ஒரு ஹைட்டில். பார்ப்போம், நம்மளுக்கு இதில் விசிட் கிடச்சதுன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலி ரபாட் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் பீச்சு தான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு பீச்சை பார்க்கலாம் அப்படி அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸோட நேம் வந்து உதயா. இதுதான் பீச். இதுதான் லைட் ஹவுஸ் இருக்கிற மெயின் ஏரியா. உங்களுக்கு லைட் ஹவுஸை காட்டுறேன். இதுதான் லைட் ஹவுஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து நம்ம கீழெல்லாம் இறங்க முடியாது. இறங்கினா வேறு ஒரு பீச்சுக்கு போகணும். கண்டிப்பாக போவோம். அப்போ இறங்கி நான் எல்லாத்தையும் ஷோ பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு போகிற வழியில் இங்கே தான் ரபாட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் போகிற வழியில் இதை நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் சி. நம்ம அங்கேருந்து பார்த்த லைட் ஹவுஸ் தான். லைட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து மேலே போகலாம். பட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மேலே போனோம்னா நம்ம அவ்வளோதான். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஆக்சுவலி இப்போ ஒரு ஓல்டு மெடினான்ற பிளேஸ் தான் வந்திருக்கோம். இது ஓல்டு மெடினாவோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம மெடினாக்குள்ளே வரோம். மெடினானா இங்கே ஒரு சின்ன மார்க்கெட், அதுதான் மீனிங்கு. பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸை தாண்டி தான் இங்கே மெடினாக்குள்ளே வரணும். இப்போ மெடினா உள்ளே போக போகிறோம். என்ட்ரன்ஸ் இது உள்ளே தான் சின்ன சின்ன மார்க்கெட்ஸ்.
இதை நீங்கள் தாண்டணுன்னாலே இந்த கேட்டு ஓப்பன் பண்ண தான் வரணும். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் 4-5 பேர் வேணும், அப்போ தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வழி, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வழி தெரியுதா, அது வழியாக தான் உள்ளே வந்தோம். ஸோ இந்த மார்க்கெட்டை பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் எது வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப சீப். சீப் மீன்ஸ் நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு 10 ரூபி 20 ரூபி லைக் தட், அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன மார்க்கெட் இருக்குல்ல, ஹாப்பி ஸ்ட்ரீட், சண்டே ஸ்ட்ரீட், லைக் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ராயிங்க்குன்னு ஒரு ஷாப். இந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் வேணால் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இதை வீட்டில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுதான் ஓல்டு மெடினா. ஓல்டு மெடினானா இது மார்க்கெட். இது உள்ளே இன்னும் நிறையா இருக்குது, பில்டிங்காக உள்ளே நிறையா இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ். இதோட ஸ்பெஷல்ஸ் வந்து என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க. பட் இங்கே சன்லைட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம நின்று இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி செம்ம வெயில். அதனால் இப்போ நம்ம நின்று கேட்டோன்னா நம்ம ஈவினிங் வந்து இப்படி போக மாட்டோம், வேறு மாரி தான் போவோம். ஆக்சுவலாக நிறைய ஷாப்ஸ்லாம் க்ளோஸில் இருக்குது, ஏன்னு தெரியல. இது ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் மொரோக்கோன்னு கூகுள் பண்ணும்போது இந்த பிளேஸை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா இது அதில் ஒரு வியூவாக இருக்கும் கண்டிப்பாக. யார் வந்து மொரோக்கோ வந்தாலும் இந்த வியூ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது. ஆக்சுவலி இன்னும் டைம் ஆகுதுனால நிறையா ஷாப் ஓப்பன் பண்ணல, நம்ம ரொம்ப முன்னாடியே வந்துட்டோம். அதுக்கே இங்கே இவ்வளோ வெயில் இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே லேட்டாக வந்தோன்னா அவ்வளோதான். இங்கிருந்து நம்ம வந்து இந்த மெடினாவிலேருந்தே நம்ம வந்து பீச்சை பார்க்க முடியும். அதுதான் இப்போ அந்த வியூ தான் இது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். திஸ் இஸ் அ பீச் வியூ. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகும். இங்கே ரபாட்டோட மெயின் ஏரியா வரைக்கும் இந்த பீச்சிலேருந்து பார்க்க முடியும். நம்ம பார்த்த லைட் ஹவுஸ் பாருங்க, அதுதான் முதல் லைட் ஹவுஸ். அங்கேருந்து நம்ம கவர் பண்ண முடியும். இதுதான் அந்த முகமது டவர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த டவர் 50 கிலோமீட்டரில் எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும்னு. இப்போ நம்ம ரபாட் பீச்சுக்கு வந்திருக்கோம், இங்கேருந்தும் நம்மளால் அதை பார்க்க முடியுது. நல்லா இருக்குது. இங்கே ஆக்சுவலி போட் ஹவுஸ்லாம் இருக்குது. போட் ஹவுஸ்லாம் இருக்கணும்னா போனோம் அப்படின்னா அங்கே போகணும். அங்கே போனால் தான் போட் ஹவுஸ் போக முடியும். போட் ஹவுஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரைடு இங்கே எது வேணால் போகணும், எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம போவோம், நான் போகும்போது அங்கே காட்டுறேன் கண்டிப்பாக. ஆக்சுவலி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, முடியல ஒன்றும். அதனால தான் ஜூஸ் லெமன் ட்ரை பண்ணுவோம் இங்கே எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லாமே கொஞ்சம் பெரிய லெமன் தான், நம்ம ஊர் மாதிரி சின்னதாக இருக்காது. லெமன் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இங்கே லெமன் காட்ட முடியல. கண்டிப்பாக எடுத்துக்க அவங்ககிட்ட வச்சுருக்காங்க. He is also coming with me.
இவர் தான் நம்ம டிரைவரு. இவருக்கு தெரியாத ரூட்டே கிடையாது இங்கே. நம்ம எப்படி நம்ம ஊரில் எப்படி அது மாதிரி அவர் இங்கே. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி வந்து மொரோக்கன் ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த ஹோட்டல் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் மொரோக்கன் ஹோட்டல்ஸ். நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒன்று. உள்ளே போய் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுப்போம். முக்கியமாக ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சீ. You can choose here or do you Anywhere is okay. like this one? Yeah. இது இங்கே நம்ம எப்படியோ ஒரு வழியாக ஒரு சீட்டை பிடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மெனு, ஹோட்டல் மெனு எப்படி இருக்கும். இதான் ஹோட்டல் மெனு. இந்த ஹோட்டல் மெனுவை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். Maybe in dinner. இது ட்ரெடிஷ்னல் ஹோட்டல்ன்றனால இங்கே அவங்க சர்வ் பண்ணுறவங்களும் ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் கோட் அப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இல்லை. பட் நான் நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே வேறு. ஸோ அதனால் டேஸ்ட் கூட பண்ண முடியாது. கூட வரவங்க டேஸ்ட் சொல்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். நான் வச்சு தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி அன்லைக். ஹலோ காய்ஸ், அப்படியே ஒரு லஞ்சை முடிச்சுட்டு இப்போ வந்து இது ஓல்டு மெடினா அப்படின்றாங்க. மெடினானா மார்க்கெட்டு தான். பட் இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அது என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். அது பேர் வந்து பெல்ட்ஸ். சரியா எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, லெட்ஸ் see. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராம், அதாவது சொல்கிறது லோக்கல் ட்ரெயின். அதாவது உள்ளுக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே போய்க்கலாம். இது போயிட்டுருக்கு. அது இந்தியாவிலாம் இல்லை, இங்கெல்லாம் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இதை ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஹலோ, இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன், அதாவது ரபாட்டோடைய ஃபேமஸ் டவர். இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்று. இது பில்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. சாரி, ரொம்ப நாள் சொல்லிட்டேன், ரொம்ப வருஷம் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 30,000 வருஷம். நம்ப முடியல, அதான் உண்மை. 1196 சுல்தான் எகபிஸ் மன்சூர் அவர் தான் இதை வந்து எரெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இதை வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த ட்ரெடிஷ்னல் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். மேபி இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இருக்கலாம். இவ்வளோ விஷயம் ஒரு பில்டிங் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி ரபாட்டில் எர்த்குவேக்லாம் வந்திருக்கு. அதே மீறி இருக்குன்னா பெரிய விஷயந்தான். ஆக்சுவலி இதுதான் முஸ்லீம் ஆஃப் முகமது, அதாவது கல்லறைன்னு சொல்லலாம். அவர் வந்து முகமது அவர் பார்த்திங்கன்னா 1953 ஆகஸ்ட் 20
அப்போ வந்து இறந்துருக்காரு. அதில் வந்து கல்லறையை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம எப்படி சமாதி வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிட்ற போல் இவங்களும் சேம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து கிங்கு சமாதின்னு சொல்லலாம், அதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான பிளேஸ் தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு கிங்டம் ஆஃப் மொரோக்கோ அப்படின்னு வந்ததுங்க அவரோட ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த கிங், அவருடைய மெயின் சமாதி தான். அதுக்காக மெயின்டைன் பண்ணுற இடம் தான் இது. கிட்டலாம் போக முடியாது, இங்கேருந்தே பார்க்கலாம். இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். உள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால நிறையா பேர் இருக்காங்க. ஸோ உள்ளே நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதான் நம்ம ஊரில் மடம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மடம் இந்தமாரி ஏரியா தான் இது. ஆனால் என்ன ஒன்று பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு 4 பக்கமும் வழி இருக்குது, எந்த வழிக்கு வேணால் நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த டவரை பார்க்க முடியும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வியூ? You can take picture from here. ஓகே, இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சமாதி, இது வந்து ப்ரே பண்ணுற இடம். அந்த மொஸ்கியூ, ஓல்டு ட்ரெடிஷ்னல் மொஸ்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மசூதி, அங்கே தான் ப்ரே பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அ பிளேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மொரோக்கோவில் ரபாட்டில் இருக்கிற மெரினா பீச். அது மெரினானா நம்ம ஊரில் பீச். ஸோ இங்கேயும் ஒரு மெரினா பீச் இருக்குது. அந்த மெரினாவை தான் காட்ட போகிறேன். ஆனால் இந்த மெரினா பீச்சில் நீங்கள் போட் ஹவுஸும் போகலாம். ஓனாக போட்டு வச்சுக்கலாம். இங்கே போட் வேணால் நீங்கள் ஓனாக வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா இங்கே போட்டு வாங்கி நீங்களே போட்டிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ போட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் எவ்வளோ போட் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏரியா ஃபுல்லாக இதெல்லாம் ஓன், இதெல்லாம் ப்ரைவேட் தான், யார் வேணால் வாங்கிக்கலாம். இது ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து ப்ரைவேட் தான். உங்கள்கிட்ட மணி இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லாவே இருக்கும். ட்ராவல் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். எல்லாமே ப்ரைவேட். ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஓனாகவே வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஓன், வந்து ரெண்டல்லாம் கிடையாது. அவர் ஓனாக வாங்கி அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே ரெண்டலுக்கு போகலாம், நீங்கள் வேணும்னா ரெண்டலுக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ரைடு போனோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் அப் பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதில் ஒரு வழி தெரியும். அப்படியே அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வழியாக, அந்த வழியாக போனோன்னா பீச்சில் போய் கனெக்ட் ஆகிடும். நம்ம பீச்சுக்கு போய் ரைடு போயிட்டு 1 ஹவரோ 2 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரலாம். காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. புதுசு போல் இது யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் சொன்னால ஓனாக ப்ரைவேட்டாக அதை அவர் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. அதுமாரி நம்ம ஓனாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Let's start. Yeah, 1,
Good. பார்த்தீங்கன்னா ஒரு போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து பார்ட்டி ரெடி பண்ணுறாங்க. பார்ட்டி எதுக்குன்னு தெரியல, பார்ட்டிக்கு ரெடி பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்துருச்சு. மேபி ஈவினிங் டைம் நல்லா இப்போ ரொம்ப சன்லைட்டாக அதனால இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் வித் லைட்ஸோட செலப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஜஸ்ட் எல்லாமே அப்படி தான் ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க. மேபி நியூ கப்புள் அப்படின்னா பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி மேபி எதாவது இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து 1 டேயில் என்ன கவர் பண்ண முடியுமோ ஒரு அபார்ட்டில் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி இங்கேருந்து ஃபுட்டு திருப்பி நான் தங்கியிருக்கிற பிளேஸ் மேக்னஸ் அங்கே போகிறதுக்கு 2 hours. ஸோ லெட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? 1 டேயில் என்ன கவர் முடியுமோ அதை கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் பாய். தேங்க்யூ.